Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீட்லயும் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வெளிய போகணும். ஹேடனோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. அதனால நம்ம வந்து பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ண கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு எங்களோட பிளான். சோ எப்போ கிளம்பறோம் அப்படினு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ரெடியா இருங்க நான் சொல்றேன் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ எப்போ வேணாலும் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. அதனால கொஞ்சம் வேகமா எந்திரிச்சு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ ஹெலின் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். போர்டு மார்க்கர் வச்சு ஹேடன் எழுதுறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மார்க்கர் கொடுத்தா அவளுக்கு ஹைட் எட்டாம கீழ எழுத ஆரம்பிச்சாச்சு. இன்னும் இந்த செவுரு என்னெல்லாம் பாடுபட போகுதுன்னு தெரியல. இப்போ ஹேடனுக்கு வந்து இந்த பைக்கை வச்சு விளையாடணுமா, விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிட்டா. அதனால வீடை நல்லா நீட் பண்ணி வச்சிருங்க, நிறைய இடம் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். அதுக்காக வீட்டில் இருக்க ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்தாச்சு. நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையில் ஹஸ்பண்ட் சொன்னது காலையிலையா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லை நம்ம வந்து மத்தியானம் ஒரு 3 to 3:30 போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிக்கணும், லஞ்சும் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த நிறைய வெஜிடபிள் போட்டு பண்ண இந்த வரகு சேமியா தான் பண்ணேன். நான் வந்து வெஜிடபிள் போடாமல் பண்ணுவேன். அதை விட இந்த வெஜிடபிள் போட்டு பண்ணது செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ எல்லோரும் நிறைய வெஜிடபிள் போட்டு பண்ணி பாருங்கள். நல்லா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த பால் குக்கரில் பால் வச்சாச்சு, இங்கே வந்து சோறு வச்சாச்சு. ஏன்னா காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டுமே பண்ணி வைக்க போகிறேன். அப்போ வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சாப்பாடு கொடுத்துட்டு பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 3 மணிக்கெலாம் போயிடலாம். ஏன்னா 5 மணி வரை தான் டோக்கன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் 3 மணின்னு சொன்னாங்கன்னா சம்டைம் 4 மணிக்கு கூட வருவாங்க. ஏன்னா அவங்க போகிற நேரத்தில் ஏதாவது வேலை வரும், அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால் நான் வந்து 3க்கும் ரெடியாக இருக்கணும், ஆனால் 4க்கும் ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும். ஸோ இளநீ எல்லாமே உடச்சி வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த பாட்டில் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் நினச்சிட்ருக்கேன் நான் நிறைய தண்ணி குடிப்பேன் அப்படின்னு. இந்த பாட்டிலே சம்டைம்ஸ் நானே முடிக்காமல் இருக்கேன். ஸோ ஏன்னா பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு நமக்கு முடிய மாட்டேங்குது. அதனால் எல்லாருமே இந்த சம்மரில் இதே மாதிரி ஒரு பாட்டில் வச்சு நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிங்கன்னு கொஞ்சம் மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாப்பா வந்து எந்திரிச்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே துணிலாம் கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்தது. துணி மடிக்கும் போதெல்லாம் அவளை வச்சுட்டு தான் மடிப்போமா. அவள் இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. துணிலாம் மடிக்கும் போது நானும் ஹேடனும் சேர்ந்து பாப்பாவை பார்த்துட்டு ஈஸியாக மடிச்சிடுவோம். அவள் ஏதாவது ஒரு துணி எடுத்துகிட்டு போவோம். அந்த கேப்பில் மற்ற துணியெல்லாம் மடித்து நாங்கள் அப்படியே கொண்டு போயிடுவோம். இப்போ அவகிட்டேருந்து எல்லா சாக்ஸையும் வாங்கிட்டோமா. ஸோ கோவமாக அழுதுட்டு வெளியே போகணுன்னு கேட்டால். அதனால சரின்னு கொஞ்சம் நேரம் வெளியே விட்டாச்சு. இங்கே வெளியே 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. சும்மா இப்போ யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் வெளியே இங்கே அங்கே நடந்துகிட்டே இருப்பாள். கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அவளே வீட்டுக்குள்ளே வந்துடுவாள். அவளே வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னா அதுக்கப்புறமா அவளுக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா நாளும் போய் வெளியே நிற்க மாட்டா. எப்போவாது போவா, அழுதுகிட்டே சில நேரம் வெளியே காப்பா. நமக்கு குவைட்டில் இங்கே சம்மராக இருக்குது பார்த்திங்களா. அதனால கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் வந்து அவங்கள விளையாட விட்டுருவது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றதும் பெரிய கஷ்டமான வேலை. தண்ணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பெரிய தாஜா இப்போ நிறைய கதைலாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வரணும். இப்போ வந்து சாப்பாடு கொடுக்குற டைம் ஆகிட்டு. ஸோ அவளை ஏதாவது பண்ணி உட்கார வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி டிவி ரிமோட் எடுத்திருக்கா. அதை ஓப்பன் பண்ணுறதும் அதை அவங்க அண்ணனை கூப்பிட்டு மாட்டுறதுமாவே தான் இருக்குது 2 பேரும். அவன் வந்து சாப்பிட்டுட்டு ரெடியே ஆகிட்டு வந்துட்டான். இனிமேல் நான் இவளுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகணும். இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டு கூட்டு வச்சுருக்கேன். கூடவே சேர்ந்து பருப்பும் கீரையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு. இதுதான் எங்களோட லஞ்சு. ஓரளவு வெஜிடேரியனாகவே கிளம்பிடுதோம். ஏன்னா சிக்கன்லாம் சூடுன்னு சொல்கிறாங்களா. அதனால வெஜிடேரியன் மீன் வேறு இல்லை. அதனால மீன் இல்லாமல் இந்த வெஜிடேரியன் மெனு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒரு 1 hour கிட்ட ஆயிரும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து பார்த்திங்களா. அதனால இப்போ சாப்பிட மாட்டேக்காம இதே மாதிரி. ஸோ பக்கத்துலேயே உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் என்னோட பெரிய டாஸ்க்கு. அதுக்குள்ளே என்னை பார்த்திங்கனாலே தெரியும் நான் டயர்டே ஆயிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கரையில் என்னை உட்கார விட மாட்டாள். நான் உட்காந்தா என் மேலே வந்து உட்காந்துக்கிடுவா, நான் எந்திரிச்சா என் பின்னாடியே வருவா. ஸோ செம்ம டயர்டாயிரும். அதுக்கப்புறம் இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க போயிருக்கேன் பாப்பாவுக்கு எனக்கெல்லாம். அந்த டைமில் வந்து ஹேடன் வந்து இனிமேல் பாப்பாவை பார்த்துக்கிடுவான். அவன் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சு கொஞ்சம் பார்த்துக்கிடுவான். இப்போ இது அவனோட பைக்கு தான், அவனே ஏறக்கூடாதான். அவன் மட்டும் தனியாக உட்காந்து ஓட்டுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைய அவனை இறக்கி விட்டாச்சு. இந்த 2வது பிள்ளைங்க பார்த்திங்களா பயங்கர செல்லமாக தான் வளருதாங்க. அழுது அவனே இறங்கி ஓடி போயிட்டான். நீனே உட்காந்துக்கோ அப்படின்ட்டு.
இப்போ வந்து பாப்பாவுக்கு துணிலாம் மாற்றியாச்சு. இப்போ வந்து எதுக்கு அழுதாங்கன்னா, அவளை நான் தூங்க வைக்க பார்த்தேன். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேறு இன்னும் லேட் ஆகும்னாங்க. அவள் தூக்கத்துக்கும் அழுதுட்டு இருந்தா. தூங்க வச்சா அதுக்கு கோவம். ஏன்னா ட்ரெஸ்ஸு போட்டாச்சுல நம்ம வெளியே தான் போகணும். நம்ம ஃபாஹையில் இருக்க பிஎல்எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இவங்களே நமக்கு எல்லாம் முடிச்சு தந்துடுவாங்க. இவங்கக்கிட்ட போனோன்னா இவங்களே டைப் பண்ணுறது எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ ஹெய்டனுக்கு இந்த பாஸ்போர்ட்டை வந்து ரினிவல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுட்டு அம்மா அப்பா 2 பேருமே வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஹெய்டன் வந்து மைனர் பாஸ்போர்ட்டில் வருவான். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி வெளியே போகிற நேரத்தில் தான் நம்மளோட செப்பல்லாம் பிய்யும். அங்கே போன உடனேயே என்னோடய செப்பல் வந்து பிஞ்சு போயிட்டு இந்த பிஎல்எஸ்லேருந்து வந்த உடனே பக்கத்தில் சைட்லேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப் இருந்தது. நல்ல வேலை. அதனால் நான் வந்து உடனே ஒரு செப்பல் வாங்கலான்னு போய் போனேன். மற்றபடி அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் வந்து நிறைய நல்ல செப்பல் இருக்கும். பட் இந்த கடையில் வந்து செப்பல்ஸ் ரொம்ப கம்மி. வீட்டுக்கு போடுற செப்பல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலேயுமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. சைஸே கரெக்டாக இல்லை. இந்த செப்பல்னால் ரொம்ப சின்ன சைஸு. என்னோடய சைஸுக்கு இருந்த ஒரே ஒரு கிராக்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். கிராக்ஸ் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி டார்க் பிங்க் கலரில் மட்டும்தான் இருந்தது. மற்ற கலரில் இருக்கிறதெல்லாம் அந்த சைஸ் ஒன்று ரொம்ப பெருசு அப்படி இருந்தது. பரவாயில்ல, ஆத்திரத்துக்கு நமக்கு இதான் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா காரை வந்து ரொம்ப தள்ளி பார்க் பண்ணியிருந்தோம். நடந்து போகணும், வெயில் சுடும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக செப்பல் வேணும்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பின்பு ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அந்த பேக்கில் வந்து ட்ரெஸ் எல்லாம் பாப்பாவுக்கு மாற்றி விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ புதுசாக இந்த ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா புது ட்ரெஸ்ஸு டயப்பர் எல்லாமே மாற்றிட்டு இந்த பேக் வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கும். வெளியே கிளம்புறோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் பேக்கை தூக்கிட்டு யார் வேணாலும் கிளம்பி வந்துடலாம். ஏன்னா உள்ளே வந்து ட்ரெஸ்ஸு டயப்பர் ஒரு கவரு அப்புறம் வெட்டு வைப்ஸு எல்லாமே இருக்கும். கூடவே ஒரு பாக்ஸில் ஸ்நாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுட்டா எங்களுக்கு ரெடி. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான செலவுகள். 18 KD பக்கம் ஆச்சுது. ஃபோட்டோ அவங்களே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கூடவே சேர்ந்து அந்த இதெல்லாம் டைப் பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி எல்லா ஜெராக்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இதுதான் மீதி உள்ள ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோகிராஃபர் ரூமுக்கு அடிக்கடி ஹெர்லின் வந்து போய் பார்த்துட்டு இருந்தால. ஸோ அங்கே இருந்தவங்க இவளையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க, எங்கள் பாப்பாவையும். ஹேடன் பாஸ்போர்ட் வந்து மைனர் பாஸ்போர்ட். அதனால் நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாம்ப் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பேஜஸ் எல்லாம் அப்படி நிரப்பாமல் ஃப்ரெஷ் பேஜாக இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து முடிய போகுது. அதனால் கண்டிப்பாக ரினிவல் பண்ணி தான் ஆகணும். நமக்கெல்லாம் வந்து 10 years கொடுப்பாங்க. ஸோ பெரியவங்களுக்கு வந்து பரவாயில்ல. பட் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மட்டும் வாங்குங்க. அதுதான் லாபம். இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலிடிட்டி முடிஞ்சிடும். நம்ம திரும்ப ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பாஸ்போர்ட் எடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும். நமக்கு எடுத்து வைக்கலாம், 10 years ஆகும். இல்லைன்னா நம்ம ட்ரிப் போக முடியல அப்படின்னா அது வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சது வேஸ்ட்டு. நீங்கள் அடுத்தது 5 வருஷத்தில் உடனே ரினிவல் பண்ணணும். நைட்டு வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு சிம்பிளாக இடியாப்பம் தான் பண்ணியிருக்கோம். இடியாப்பம் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்ந்து தேங்காய் பால் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் டின்னரை முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட வீட்டிலேருந்து அப்படியே கொண்டுட்டு போய் கடையில் கொண்டுட்டு போய் அப்படி காமிக்கணும். ஏன்னா டெய்லி நான் ஒரே கடைக்கு தான் போகிறேன். எப்பவும் கடையே காமிக்கிற மாதிரி எனக்கே தெரியுது. ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிகழ்வுகள்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து எடுக்கிற விலாக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் வரும். பாய் பாய்.